ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேபி ஷோரோ. நான் உங்கள் ஜெயா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது. வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். பரிதாபங்கள் சேனல்ல வந்து பைபாஸ் பாவங்கள் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். போட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கப்புறம் யாருக்கு இது நடக்கூடாது. என்னது எதுக்கு பண்ணி அழுதுகிட்டு வந்து மடிச்சு வைக்கிற? இல்ல வேற எங்க போற நீ? இல்ல நான் போயிடுறேன், அப்புறமா நீ படி. நான் போன அப்புறம் படி. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸான புடுங்கறதுக்கு இருக்கமாங்க. விட மாட்டோம்டா, விட மாட்டேன். அன்புள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னை இவ்வளவு நாள் வளர்த்த அனைவருக்கும் நன்றி. நான் இந்த முடிவை எட்டுவேன் என்று கனவிலும் நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த முடிவுக்கு என்னை தள்ளியதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கு நானே இன்று எக்ஸாம்பிள் ஆகிவிட்டேன். என்னை போன்ற எக்ஸாம்பிள்கள் இனி இருக்க கூடாது. ஆகவே இன்றுடன் என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், போய் வருகிறேன். என்னடா அது? இதெல்லாம் எழுதி போட்டு நீ விடுறது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன புடுங்கறதுக்கு இருக்கமா? இல்ல இல்லாத ப்ராப்ளம் ஒன்னு கிடையாது. என்னன்னு சொல்லு, பேசு, மனசு விட்டு பேசு. என்ன பிரச்சனை சொல்லு. ஷேர் மார்க்கெட்ல காசு இல்ல காசு அப்படின்னு என்னன்னே தெரியுது. இல்லடா. ஓ, கேரளா ராத்திரி வாங்கி எதுவும் சுரண்டி எழுதுறியானா? இல்ல, அதுவுமே இல்லையே. டேய், மார்க்கெட்ல வெள்ளி அதிகமா ரேட் போகுதுன்னு சொல்லி வெள்ளி அதிகமா வாங்கி வச்சிட்டியா? இல்லடா, அதெல்லாம் இல்லடா. அதுக்கு நமக்கு பலூனக்கா காசு போட்டேன். பலூனக்கா இருக்காங்கல, பலூனக்கா காசு போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கடா. நினைச்சது ஒண்ணு யாரும் பண்ணலையே. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பைபாஸ் கிளப் போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்போ நான் போட்ட பணம் எல்லாம் போட்டு ஐயோ கோபி. இப்போ அவங்க பைபாஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாமா இல்ல வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவாங்களா? என்னன்னே எனக்கு தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு யூஸ் பண்றா, உட்கார்ந்து பைபாஸ் பாரு, அதுலயே நல்லா தான இருக்கு. ஏண்டா உன்னை பாவமே வந்து காப்பாத்த வந்தா என்னவே வேலை பார்க்க வைக்கிறியா? ராஸ்கல், யாரை பார்த்து என்ன வேலை பார்க்க சொல்ற? லூனாக்காவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செருப்பு பிஞ்சிரும் பாரதேசி நாய. எல்லாரும் என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. இந்த சீன் என்னடா ஒண்ணு வரலன்னு நினைச்சேன். அழுகண்டா. இதுக்குதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு வெளியே இருந்திருந்தேன்னா பிரதீப் ரங்கநாதன் படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பேன். என்னை கூட்டிட்டு வந்து இந்த பைபாஸ்ல எரும மாடு மாதிரி திங்கிறியே, பக்கத்துல ஒருத்தி அழுகிற ஒரு கட்டசிக்காது என்னன்னு கேட்டியா? ஏன் இப்படி இருக்க நீ? நான் தப்பா ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு இது பண்ணலையம்மா. எனக்கு வச்ச சோறையை எடுத்து திங்கிற, பக்கத்துல உட்காந்து திங்கிற. நம்மள ஒரு கூறுக்காரனா கம்மன் இருக்கேன். நான் தேவையில்லாம இது வந்து தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தின்னு இப்படியே தின்னு உட்காந்து வெள்ளரிக்காவை தின்னு, அடுத்து போய் மாதுளம்பழத்தை வாங்கி தின்னு, ஜூஸ குடி, காப்பிய குடி, சோறு தண்ணியே பார்த்து இல்ல மாதிரி நடக்கிறீங்க. கருமம். அண்ணே, வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீ தானே இருக்க கேனையா? சொல்லுமா ஏன் இப்படி இருக்க? ஆமா, கரெக்ட் தான். அதாவதுமா, நான் வந்து ஆக்டிங் ஸ்கில் இருக்குல்லமா, நான் வந்து ஸ்கில் வந்து எப்பவுமே பார்த்தா மக்கள் தான் நான் வந்து ஓவர் பசியா இருக்கு. காலையில போய் சாப்பிடணும், டீ சாப்பிடணும், ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், வெளியில போய் நல்லா சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். என்ன சாப்பிடுவேன்? ஸ்நாக்ஸ் வெளியே போய் ஒரு புடி பிடிச்சாதான் ஒரு இதா நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிடணும். காலையில நல்ல ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், மதியம் லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நைட்டு டின்னர் சாப்பிடணும். ஓ, 4 வேளையுமா? நானே வந்து சாப்பிட்டு அது ஒரு டைம் சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிரும். ஸ்நாக்ஸ் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்லதா? ஆமா, நானும் சாப்பிடுவேன். டைம் வச்சு கூடாது. இவ்வளவுதான் டைம்லாம் இல்லாம பொறுமையா ரொம்ப நேரம் சாப்பிடுற மாதிரி நல்லா சாப்பிட்டாதான் அது ஒரு நல்ல இதா இருக்கு. அதே மாதிரி சாப்பிடுறோம்னா சும்மா கவர் போட்டு சாப்பிடணும். கவர் போடாம சாப்பிட்டோம்னா வேற மாதிரி ஆயிடும். கவர் போட்டு தான் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறேன். ஆமா.
உனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் சாப்பிட பசிக்கு ஓவரா பசியா இருக்குங்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட ஃபேமிலியோட உட்காந்து வேண்டியதானே. அவன் என்ன சொல்றாங்க உண்மையிலே புரியலையா? தெரியலங்க. வெளியே போய் நீ சாப்பிடலாம். வீட்டுல அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? நீங்க அதத்தான் பேசுறாங்களா? இல்ல இத பேசுறாங்க. அதான் பசியா ஓவர் பசியா இருக்குறான். வெறியில இருக்கா பசி, வெறியில இருக்க. சோறு தின்னுக்கு இருக்கப்ப எவனா பசி இருக்குன்னு பேசுவான். அவன் தான் கவர் போட்டு சாப்பிடுங்கிறாங்க இல்லங்க. கவர் போட்டு சாப்பிடுங்கிறாங்க. ஆராசமா இருக்கடா கேக்குறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொம்பளை யாரு? மொண்டாட்டி. அட குருமே, இது குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறீங்களா? ஆமா, இது பாப்பா. அது என் குழந்தை. இந்த கருமாந்திரத்தெல்லாம் குழந்தைக்கு போட்டு காட்டுறியே, அது மைண்ட்ல என்னன்றா போய் ஸ்டோர் ஆகும். பண்ணா போயிட்டு இருக்கீங்க. நேத்துலாம் ஒரு பொண்ணு எங்க வருங்க உட்காந்துருக்க பையன் அந்த பேண்ட்ல கை வச்சு தடவறாங்க. ஏன்ல கைய வச்சு தடவனாளா? ஒருத்த மேல் வியூல டாப் ஆங்கிள்ல பாத்துட்டு இருக்கான். டாப் ஆங்கிள்ல பார்த்தானா? இங்க பாருடா, இங்க என்னடா பாக்குறாங்கறான். அவன் நல்லா போயிட்டு இருக்கு ஜாலியா. கழுத்துல கிஸ் அடிக்கறாங்க. கழுத்துல கிஸ் அடிக்கறானா? பைபாஸ் நடத்துறாங்களா? என்னங்க ஒரு கதவை கவர்மெண்ட் நடத்தா அந்த கதவை திறக்க வேண்டியதானே. திறந்துச்சு, என்னத்த மூடுச்சு? உள்ளுக்குள்ள மூடிட்டாங்க. இது திறந்து விட்டாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா பாத்து இருக்கணுங்க. ஏங்க எல்லாமே இப்படியே போனா எப்படி? இந்த பிக் பாஸ் எல்லாம் பாருங்க, வாய் அப்படி கவு எடுக்கறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இதெல்லாம் இங்க வர வேணாமா? ஏமா 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 சிரிக்க உட்கார்ந்து இத குடும்பத்தோட பிள்ளைக்கு வேற போட்டு காட்டிக்கிறீங்க. இதெல்லாம் பாக்காதீங்கமா. என்ன பாத்து எப்ப சமுதாயம் எப்படா வளர்றது? இப்படியே போச்சுனா 12 மணிக்கு மேல வேற ஏதாவது ஓட்டு வாங்கலாம். போட்டும் 10 கூட போடட்டுன்னு போட்டு பாப்போங்கற நான். ஏன்னா அது பேன் பண்ண அப்புறம் நம்ம என்னத பாக்குறது? இதையாவது பாப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் வேற போடலாம்னு இருக்கீங்களா? போட்டான்னு பாப்போங்கற நான். ஜாலியா இருக்குல்ல. கொஞ்சம் இப்படி சேர்ந்து இல்லீங்களா? குழந்தை எங்க விட்டுருங்க. குழந்தை கீழ வச்சிரு. வச்சிருங்க. கொஞ்சம் மாதிரி ஆளுங்களே இருக்கற. லேசா ரைட் அப்படி வாங்க. கொஞ்சம் நீங்க வாங்க. ஃப்ரெண்டுக்கா வா. அப்படியே வாங்க. அப்படியே என்னைய பாருங்க. The future of work for me is shaping my own journey. I come from a home where working for a big company like JP Morgan Chase was something I could never imagine. குடும்பம் வச்சுக்க, எனக்கு குடும்பம். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து அந்த பொண்ணு அவளை உனக்கு சொன்னால அவளுக்கு கொடுக்காதுன்னு. நீ எல்லாத்தையும் நீ வந்து ஒரு பொண்ணுன்னு வந்தாலே நீ வந்து பண்ணி கொடுத்துற. யாரா எதனா கொடுத்தாலே பண்ணிடுற. நீ ஒரு பொண்ணுக்கு இல்ல, நீ அதான் உண்மை கேரக்டர் தான். நீ மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை போய் ஓபன் பண்ணி பாக்குற கேரக்டரா தான் நீ இருக்கீங்க. நீ வந்து பொண்ணை பத்தி நான் பேசுறேன். உன்னை பத்தி தான் பேசுறேன். உன் கேரக்டர் ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசுற மாதிரி பேசுற. என்ன பேசுனேன்னு சொல்லு. என்ன பேசுனேன்னு சொல்லு. நீ பொண்ணு என்ன பேசுனேன்னு சொல்லு. தப்பா பேசுறாரு. வந்து பேச ரொம்ப பேச. ஏய் நான் என்ன பேசுனேன்னு சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன் பாருங்க. நான் அந்த பொண்ண பத்தி டிவிக்ஸா வந்து சேலை கட்டணும். அது பத்தி தப்பா பேசுற மாதிரி வந்து யோ நான் எப்ப அப்படி சொன்னேன்? பொண்ணுன்னா ஒரு இது நான் அப்படி சொல்லவே கிடையாது. டிவிக்ஸா பத்தி பேச ஒரு பொண்ணு தப்பா பேசி ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசுறது. நான் டிவிக்ஸா பத்தி பேசவே இல்ல. மரத்துக்கு சேலை கட்டினா கூட ஓபன் பண்ணி பாப்பாரு. இவர் கேரக்டர் தான் நான் பேசுறேன். டிவிக்ஸா பத்தி டிவிக்ஸான்ற பேரே அதுல வரல. டிவிக்ஸா கிட்ட பொண்ணு சேலை கட்டறது பத்தி தப்பா இவன் நான் இவன மாதிரி ஆளுங்க பொம்பளை மேட்ல இழுத்து வெட்டு போடுவாங்க. நான் பொம்பளை பத்தி பேசவே கிடையாது. இவனை பத்தி பேசுனதுக்கு நான் பொம்பளை பத்தி பேசினேன். அந்த பொண்ணை பத்தி பேசுறேன். உன்னை பத்தி 1 லட்சம் பேர் பேசுறான்டா. அது என்னோட சொல்லட்டும். நான் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன். நான் இவன் பாசிட்டிவான சைடு தான் பாப்பேன். அப்படினா நீ எதையுமே பார்க்க கூடாதா? எல்லாமே நெகட்டிவ் ஆண்டா வருது. என்னைய சொல்றாங்கன்ற ஒரு நான் வந்து உன்னதான் உன் கேரக்டர் நீ பொம்பளை அலையறது தான் நான் சொன்னேன். டிமிக்ஸா பாக்கிட்டு திருப்பி விடுற. டிமிக்ஸா வந்து நல்ல முக்கிய கட்ட சொல்லுவாங்க. என்ன சொன்னாரு? டிமிக்ஸா சேலை கட்டறா கூட அது சொல்லி தப்பா பேசுறாங்க. நான் பேசவே இல்ல பிரதர். நான் சொன்னது அம்மா நான் இவனை தான் சொன்னேன். மரத்துக்கு சேலை கட்டறா கூட ஓபன் பண்ணி பாப்பா. நீ இவனை பத்தி தான் நான் பேசுறேன். நீங்க அப்ப அத சொல்லலையா? டிமிக்ஸா பேரே நான் எடுக்கல பிரதர். நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு வந்து தப்பா பொண்ணை பத்தி பேசவே கிடையாது. நான் இவன் கேரக்டர் தான். நான் இங்க பேசிட்டு இருக்கேன். கேமரால போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணா நீ பெரியவனா நீ வா போட்டு பாரு வீடியோ போவா. சார் அந்த குறும்படம் போட்டு பாருங்க. நான் அந்த பொண்ணு பேர் சொல்லிருக்கேனா இல்ல இவன் பொம்பளை பொறுக்கின்னு நான் சொன்னா நான் ஒத்து. பொம்பளை நான் அலைனா மன்னிச்சிரும். பொம்பளைன்னு எழுதி வச்சாலே பாக்குறேன். இது உண்மையா இல்ல நீங்க பாருங்க. இல்ல நான் வா பேசல. யோ இப்ப பேசு. யோ இங்க வர்ற. எல்லாம் வந்து பேசாத. நீ இது பேசுறது எப்படி இருக்குன்னா நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு அத காட்டு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன எங்க கையை நீட்டி பேசாத. கையை இறக்கி பேசு. ஏமா இவன்லாம் போய் கையை நீட்டி பேச தள்ளுமா போமா அப்படிமா. கையை நீட்டி போய் பேச மாட்டேன். தள்ளி வரும். இவன்ட்டெல்லாம் கையை நீட்டி பேசறா. டேய் இங்க பர்றா. என்னங்கறா நீ? கால் நீட்டி என்ன பேசிட்டு இருக்க? பின்ன காலை நீட்டாம ஓ மூஞ்சிக்கு புண்டாக்க நீட்டி பேசுவாங்க. என்ன ஓவரா என்ன வேற பேசிட்டு இருக்க? வேற மாதிரி தான் நான் பேசுவேன். இந்த புள்ள தப்பா பேசிட்டுனா அந்த புள்ளைய திட்டு. அதென்ன எங்க இருந்து வந்திருக்கன்னா எங்க இருந்து வந்தா அப்படி பேசுவாங்க. இல்ல வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. வளர்ப்பு மாதிரி அவங்க எப்படி வளர்ப்பு கரெக்ட். இங்க மாமா இவர தெரியல. நல்லா பாரு சைடுல பார்த்தா தெரியல. சியாவுல அழிஞ்சு போன சார் மன்னர்களோட
கடைசி வாரிசு இவர். இங்க வந்து அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருவான்னு தமிழ்நாட்டுல பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். பாரதேசி நாய. உனக்கே ஒரு இளவு வரலன்னா பைபாஸுக்கு வந்திருக்க. வளர்த்து நொட்டி புடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீ. வளர்ப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எங்க வளர்ந்துருக்காங்க எப்படின்னு பிராமின் பிராட்டப்லாம் இருக்கணுங்க. பிராட்டப் தெரிஞ்சாதான் அவருக்கு தெரியும். பிராட்டப் இதுங்க எங்க இருந்து வந்திருக்க, உன் பேக்ரவுண்ட், இந்த வார்த்தையெல்லாம் எவன் சொல்றானோ அவனுக்குலாம் மண்டைக்குள்ள கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் அருந்ததி படத்துல வர வில்லன் மாதிரி உங்களுக்கே நீங்க சமாதி கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளே இருக்க, வெளியே வராதீங்க. இந்த மாதிரி டிவி சேனலுக்கு வந்து பாக்குறவன மண்டைய காய விடாது. அதான் வருவாங்க. நம்ம வந்து முத நாள்ல இருந்து வந்து பைபாஸ் நடத்திட்டு இருப்போமா, கோயில் கால ஒருத்தன் வருவானா, வந்த உடனே நாடகம் பேசிட்டு போவானா, காப்பாத்திட்டு போவாங்க. பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம. இங்க பாருங்களேன், ஆடியன்ஸா இன்னொரு வாட்டி எங்க இருந்து வந்திருக்கன்னு காட்டுது. உன் பிராட்டப் பண்ணலாம் வந்துச்சு, நேரடியா செருப்பு வரும், செட்டுக்கே செருப்பு வரும். கைஸ், நான் ஒரு 2 ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் எனக்காண்டி. அதை யாராவது எடுத்தீங்களா? ஆமா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு கொடுத்துட்டேன். ஓ கொடுத்துட்டீங்களா? சாப்பிட்டாங்களா? சரி பரவாயில்ல. இன்னொரு ஆப்பிள் எங்க போச்சுன்னு தெரியல. அதான் வேற. நானா கேக்குறேன். ஓகே ஓகே, எங்க என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. I'm so sorry to இல்ல யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஒரு 2 முட்டை வச்சிருந்தேன், யாரா பாத்தீங்களா? எப்பா இங்க சமையலுக்கு 2 பூண்டு பல்லு வச்சிருந்தோம், அதை யாரா பூண்டுமா? எப்பா கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெரிய அது இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப எப்படி சமைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து 2 முட்டை வச்சிருந்தேன், யாரா பாத்தீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல்ல. எனக்கு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் தின்னுட்டு எனக்கு எதிராவே போய் ஓட்டு போடு, எனக்கு எதிராவே பண்ணுனே நீ. ஏனே இப்படி இருக்க அண்ணே? ஏனே இப்படி இருக்க அண்ணே? தென்கிழக்கு சீமையில சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா நீ? எடுத்து திங்கிறியா நீ? ரொம்ப சீப்பா பேசுறாங்க. ஆமா, நான் சீப்பு, இவர் ரொம்ப காஸ்ட்லி. இவர் ஒரு ஊருக்காரங்க பேசிருக்காங்க. தேவலாம் நீங்க இல்லனா ஒரே புடுங்கிருப்ப. அண்ணே என்ன ஏனே இப்படி இருக்க? தேவலாம் பொண்ணு நீங்க தேவலாம் பேசிட்டு இருக்க. நேத்து வரைக்கும் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். நான் சும்மா விளையாட்டு பண்ணி கேட்டேன். காஜி இல்ல தேவலாம் இந்த சீப் ரொம்ப சீப் வெரி வெரி தேவலாம் பேசுங்க. போங்க சொல்லுங்க, போங்க. ஆப்பிள் யாரோ இங்க பாருங்க, இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லுவீங்களா? நான் கேக்குறேன் என்னன்னா, இந்த பொண்ணு தேவை. ஏய் அது டாஸ்க்கு வச்சிருந்த பொம்மை, பொம்பளை பொம்மை. ஆமா, தேவைக்கு இல்லாம பேசி இது பண்ணாங்க. ஒரு ஊருக்காக நான் பேசாம போறேன். இல்ல நானும் பேசிறேன். வாத்து நானும் விட்டுறேன். இந்த சாப்பாடு யாரோடது? அவங்களோடது. ஏமா பசங்க வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தேவை இல்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பேசுவேன். பேசமாவே இல்லையா நீ? வெக்கமா இல்லையா உனக்கு? நண்பர்களே, பயங்கரமா இருந்துச்சு இது. ஆனா பயங்கரமா வச்சு கலாய்க்கிறதுனா கோபி சுதாகர் அண்ணா தான் வேற லெவல்ல. எந்த சேனல் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, அடிச்சு நொறுக்கு நொறுக்கிடுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய், see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.